வெல்கம் டு Tutorialsky. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கமாண்ட் hatch. hatchக்கு வந்து நீங்கள் ட்ரா டூலில் போய்ட்டு நான் இதை hatch இதை பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் hatch கொடுத்துட்டு என்டர். ஸோ இதில் 2 டேப் இருக்குது, ஒன்று hatch இன்னொன்று gradient. ஃபஸ்ட்டு hatch பற்றி பார்க்கலாம். hatchல வந்து டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பு, ஃப்ரீ டிஃபைன்ட், யூசர் டிஃபைன்ட், கஸ்டம் அப்படின்றது. ஃப்ரீ டிஃபைன்ட் அப்படின்னா என்னென்னா அவங்களே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேட்டர்ன். ஸோ அது எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். அதனுடைய ப்ரிவியூ வந்து உங்களுக்கு கீழே ஸ்வாட்ச் பகுதியில் காமிக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றா கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சைடில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த பேட்டர்னையுமே நீங்கள் இந்த வியூவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்னை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே இங்கே வந்துடும். அடுத்தால இதுக்கு கலர்ஸ் எதுவும் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் போய் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பிக் பாயிண்ட்ஸ் அண்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் 2 மெத்தட் மூலமாக நம்ம பவுண்டரி பிக் பண்ணுவோம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பிக் பாயிண்ட் மெத்தடில் பண்ணலாம். பிக் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு பிக் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா க்ளோஸ்டு பவுண்டரிக்கு உள்ளே பிக் பண்ணக்கூடிய மெத்தட் தான் பிக் பாயிண்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே க்ளோஸ்டு பவுண்டரி. ஸோ இதுக்குள்ளே பிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? ப்ரிவியூ கொடுத்து செக் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னா என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எஸ்கேப் கொடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொடுத்த பேட்டர்ன் நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியல. என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் ப்ராப்ளம். ஸோ அப்போ எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்கேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 நான் வந்து ஸ்கேல் வந்து இப்போ எவ்வளோ கொடுக்க அப்படின்னா 50 கொடுங்க. 50 கொடுத்துட்டு ப்ரிவியூ ஓகே. ஸோ ஓகே அப்படின்னா என்டர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னா ஸ்கேலை அதிகமாக்குங்க. இல்லை எனக்கு கேப் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஸ்கேலை வந்து டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஹேட்சில் செலக்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட். செலக்ட் ஆப்ஜெக்ட் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவுண்டரியை கிளிக் பண்ணுவோம். பிக் பாயிண்ட் மெத்தடில் பவுண்டரிக்கு உள்ளே பிக் பண்ணோம் இல்லையா? ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் மெத்தடில் பவுண்டரியை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு அதே போல் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ ஓகே அப்படின்னா என்டர் பண்ணுங்கள். இன்னும் அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை இன்னும் நல்லா டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ஹேட்ச் ஆகணும் அப்படின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த பவுண்டரிக்குள்ளே மட்டும் எனக்கு ஹேட்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிக் பாயிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே எனக்கு ஹேட்ச் ஆகணும். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் மெத்தடில் போய்ட்டு சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ. ஸோ அது எல்லாமே ஹேட்ச் ஆகிட்டு. இல்லை எனக்கு வந்து இப்போ எனக்கு பார்த்தீங்களா இந்த பவுண்டரி மட்டும் எனக்கு ஹேட்ச் ஆகணும் அப்படின்னா பிக் பாயிண்ட் மெத்தடில் போய்ட்டு அதுக்குள்ளே பிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ. ஸோ இதுதான் அந்த ரெண்டுக்குள்ளே வித்தியாசம். அடுத்தால ஹேட்சில் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ டிஃபைன், யூசர் டிஃபைன் யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் டிஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் மட்டும் லைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு நீங்கள் ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? டபுள் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பிக் பாயிண்ட் மெத்தடில் போய்ட்டு நான் இதில் பிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ ஸ்கேல் ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணுறேன் எஸ்கேப் கொடுத்துட்டு ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸ்கேல் வந்து 50 கொடுத்துட்டு ப்ரிவியூ. ஸோ ஸ்கேல் ரொம்ப அதிகமாக போய்ட்டு ஸோ ஸ்கேலை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். அது 20 கொடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு இந்த லைனை வந்து சம் ஆங்கிளில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஆங்கிள் கொடுத்துக்கலாம். 45 ஆங்கிள். ஏன்னா டபுள் லைன் வேணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கிடைக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தால இந்த அனோட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், கிரியேட் செப்பரேட் கேச்சஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஹேட்சில் போய்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட் செப்பரேட் கேச்சஸை நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பிக் பாயிண்டில் போய்ட்டு இந்த 3 நான் என்ன பண்ணுறேன் ஹேட்ச் பண்ணுறேன். ஹேட்ச் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுத்துட்டு என்டர். ஸோ 3 ஹேட்ச் ஆகிட்டு இப்போ எனக்கு இந்த ஹேட்சை மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஹேட்சில் போய்ட்டு அசோசியேட்டிவ் கொடுங்க. பிக் பாயிண்ட் மெத்தட் அதே போல் 3ஐயும் ஹேட்ச் பண்ணுறேன். இப்போ ஏதாவது ஒன்று டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் டெலீட் பண்ண முடியாது, 3 சேர்ந்து தான் டெலீட் ஆகும். இதுதான் அசோசியேட்டிவ் மெத்தட். அடுத்தால ஹேட்சில் அனோட்டேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இங்கே ஸ்கேலை மாற்றிக்கலாம். இதுதான் அனோட்டேட்டிவ் மெத்தட். ஸ்கேல் வந்து டிஃபால்ட்டாக 1:1 வச்சுருப்பாங்க. இப்போ நான் ஹேட்சில் போய்ட்டு நார்மலாக அசோசியேட்டிவ் வச்சு பார்த்தீங்களா அனோட்டேட்டிவ் ஆன் பண்ணலை. ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் நான் ஹேட்ச் பண்ணேன் அப்படின்னா இதை வந்து என்னால் ஸ்கேலுக்கு மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா நான் அசோசியேட்டிவ் நான் இதுக்கு கொடுக்கல. ஓகேவா? இதுவே நான் இப்போ ஹேட்சில் போய்ட்டு இப்போ அனோட்டேட்டிவ் ஆன் பண்ணுறேன். இப்போ அதே போல் பிக் பாயிண்ட் மெத்தடில் 3ஐயும் ஹேட்ச் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ஸ்கேலை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் ஸ்கேல் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? அடுத்தால ஹேட்சில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னா ஐலாண்ட் டிடெக்ஷன். இது என்னென்ன ப்ரிவியூவே காமிச்சிருக்காங்க. நார்மல் கொடுத்தீங்க அப்படின்னா இதே போல்
ஒரு பவுண்ட்ரி விட்டு அடுத்த பவுண்ட்ரியில் உங்களுக்கு ஹேட்ச் ஆகும். அவுட்ரு கொடுத்தீங்கன்னா அவுட்ரு பவுண்ட்ரியில் மட்டும் ஹேட்ச் ஆகும். இக்னோர் கொடுத்தீங்கன்னா எல்லா பவுண்ட்ரியுமே என்ன ஆகும், ஹேட்ச் ஆகும். பார்க்கலாம். ஹேட்சில் போய்ட்டு ஐலாண்ட் டிடெக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் நார்மலாக யூஸ் பண்ணலாம். நார்மல் கொடுத்துட்டு பிக் பாயிண்ட் மெத்தட். ஓகே, நான் வெளியே உள்ள பவுண்ட்ரி பண்ணுறேன். பிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பவுண்ட்ரி விட்டு அடுத்த பவுண்ட்ரியில் வந்து கேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ இதுவே அவுட்ரு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவுட்ரு மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ஹேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இக்னோர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே என்ன ஆகும், ஹேட்ச் ஆகும். இன்னும் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஐலாண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்படிப்பட்ட இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஹேட்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இக்னோர் மெத்தட் நான் யூஸ் பண்ணி பண்ணினேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஹேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவே நான் இந்த இடத்துல வந்து நார்மல் யூஸ் பண்ணி பண்ணேன் அப்படின்னா வெளியே உள்ள பாக்ஸ் வந்து பவுண்ட்ரியாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு AutoCAD சுற்றி வந்து ஒரு பவுண்ட்ரி அதுவே எடுத்துக்கிட்டு AutoCAD-க்குள்ளே ஹேட்ச் ஆகாது. ஓகேவா? வெளியே உள்ள பவுண்ட்ரியில் மட்டும் ஹேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ பிக் பாயிண்ட் மெத்தடில் போய்ட்டு இப்போ இந்த இடத்துல ஹேட்ச் பண்ணுறேன். ஸோ AutoCAD-க்குள்ளே ஹேட்ச் ஆகலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹேட்சில் பார்க்கக்கூடியது கிரேடியன்ட். ஸோ இதுலேயும் வந்து நம்ம ஹேட்சில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணலாம். இதில் 2 டேப் கொடுத்ததுக்காக ஒன் கலர், அதாவது சிங்கிள் கலர் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய மெத்தட். 2 கலர்ஸ் 2 கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கலரை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை 1 கலர் டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து 9 டைப்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் கிரேடியன்ட் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சென்டர் எடுத்து விட்டிங்கன்னா அதில் ஒரு 9 டைப்ஸ் கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்தபடி வந்து உங்களுக்கு கிரேடியன்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் வேணுமோ அந்த கிரேடியன்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் பிக் பாயிண்ட் மெத்தட்லேயே பண்ணுறேன். அதே போல் சேம் ஹேட்சில் எப்படி பண்ணுறோமோ அதே தான் சேம். கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கொடுத்துட்டு என்டர். ஹேட்சில் கிரேடியன்ட்டில் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். 2 கலர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, 2 கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. இங்கே என்ன கலர் வேணும் கொடுத்துக்கோங்க. அதே போல் இதில் என்ன கலர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு பிக் பாயிண்ட் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ட்ராட் ஆப்ஷனையும் பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் டோ நாட் அசைன், சென்ட் டு பேக் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துட்டு பிக் பாயிண்ட் மெத்தடில் பண்ணுறேன். இந்த இடத்துல ஹேட்ச் பண்ணுறேன். கொடுத்துட்டு ரிவ்யூ. ஓகேவா? ஸோ பழைய ஹேட்ச் நம்மளால் பார்க்க முடியல இல்லையா? ஏன் அப்படின்னா பழைய ஹேட்ச் வந்து பேக்கில் போய்ட்டு என்ட்ரு. இப்போ வந்து நம்ம பழைய ஹேட்சையும் பார்க்கணும், நான் இப்போ பண்ணக்கூடிய கிரேடியன்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னா ஹேட்சில் வந்து கிரேடியன்ட் ஆப்ஷனில் என்ன பண்ணிக்கோங்க, ட்ராட் வந்து சென்ட் டு பேக். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ஹேட்ச் வந்து கிரேடியன்ட் வந்து பேக்கில் போயிடும். பிக் பாயிண்ட் மெத்தட் இந்த இடத்துல பண்ணோமா கொடுத்துட்டு ரிவ்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேட்சில் இன்கிரீட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா இப்போ எனக்கு இதே ஹேட்ச் வந்து எனக்கு எந்த பவுண்ட்ரிக்குள்ளே வேணும் அப்படின்னா அந்த பவுண்ட்ரிக்குள்ளே பிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணல அப்படின்னா உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவையும் உடனுக்குடன் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மூலம் நம்ம வாட்ஸ்அப்பில் போடக்கூடிய எல்லா வீடியோவையும் உடனுக்குடன் பார்க்கலாம்.